வெல்கம் பேக் டு crunchyology. இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷல் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு. இன்றைக்கி இதை ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணி செஞ்சால் அது மில்க் ஷேக்காக இருக்கும். இல்லைனா நீங்கள் இதை வெறும் ஸ்ட்ராபெரி ஜூஸாக கூட குடிச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. இதில் 7லேருந்து 8 ஸ்ட்ராபெரி பழத்தை மேலே இருக்க அந்த பச்சை கலர் தோலை எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு 50 ml அளவுக்கு பால். உங்களுக்கு பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த பால் வந்து காய வச்சு ஆற வச்ச பால், அதை நான் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு அடுத்தது இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். இதுக்காக நம்ம கடையில் போய் ஸ்கூப்லாம் வாங்க தேவையில்லை. சும்மா வீட்டில் இருக்க ஒரு சட்னி கரண்டி எடுத்து அதில் எடுத்து கூட போட்டுக்கோங்க, கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு 10 ரூபாய் ஐஸ்கிரீம் இருக்கும் இல்லையா, அதை வாங்கி இது சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இது நம்ம வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். கிளாஸில் ஊற்றிட்டு அடுத்தது இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் வந்து வைக்க போகிறோம். அதாவது நான் சேம் வந்து அந்த கரண்டியிலே தான் ஒரு கரண்டி எடுத்து இதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம சாப்பிட போகிறோம். நீங்கள் வந்து அந்த ஐஸ்கிரீமை தனியாக இது தனியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஐஸ்கிரீமை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நான் வந்து cranberries வைக்கிறேன். இது வந்து நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மேலே வந்து அந்த செரிஸ் பழம் இருக்கும் இல்லையா, அதையும் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் crunchyology சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.